நண்பர்களே வணக்கம். இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் போய்கிட்டு இருக்கு. யூஸ்வலா எவ்ரி இயர் ஜூலை 31 இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் முடியும். இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ரிலீஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால செப்டம்பர் 15 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக செப்டம்பர் மாசம் ஃபைல் பண்ணணும்னு நினைக்காதீங்க, இப்பவே ஃபைல் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் ஃபைலிங்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் டீடைல்ஸ் கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிசில லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும், ELSS இருக்கும், PF இருக்கும். இப்படி நம்ம வைக்கிற அந்த ப்ரூஃபுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் ஃபைலிங் சமயத்துல கேட்டது கிடையாது. ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுல இருக்க எல்லா டீடைல்ஸுமே கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசியோட நம்பர் என்ன, பிரீமியம் எவ்வளவு, இப்படி எல்லாமே கேட்கறாங்க. அதே மாதிரி HRA அப்படின்னு சொன்னா HRAக்கு ரெண்ட் ரிசிப்ட், அந்த டீடைல்ஸ், ஓனரோட பேன் நம்பர், இது எல்லாமே கேட்பாங்க. ஹவுசிங் லோன் அப்படின்னா ஹவுசிங் லோன் எடுத்திருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அந்த ஹவுசிங் லோனோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவு, வருஷம் கட்டுற பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு, எல்லா டீடைல்ஸும் கொடுக்க முடியும். ஸோ இவ்வளோ டீடைல்ஸையும் ஃபைல் பண்ணும்போது கொடுக்கறதுனாலதான் ஒவ்வொரு ஃபைலிங்க்கும் யூஸ்வலா ஆகிற டைத்தை விட ரொம்ப அதிகமா ஆயிடும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சு மாட்டிக்கிறாங்க. முன்ன மாதிரி கிடையாது, இப்பெல்லாம் எல்லாமே டிஜிட்டைஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால ஃபேக் டாக்குமெண்ட் வைக்கிற அந்த ப்ராக்டிஸை தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. அப்படி யாரும் உங்களுக்கு ரீஃபண்டுக்காக ஃபேக் டாக்குமெண்ட் வச்சா நாங்கள் கிளைம் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து அவங்க நம்பாருங்க. உங்களுக்குன்னு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன வழிகளில் எக்ஸம்ஷன்ஸ் வாங்கலாமோ அந்த வழிகளில் ட்ரை பண்ணியே நல்ல ரீஃபண்ட் எடுக்க முடியும். அப்படி எடுத்து கொடுக்குற நிறுவனங்கள்ல மட்டும் நீங்க ஃபைல் பண்ணுங்க. மற்றபடி தயவு செய்து ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா இப்ப நீங்க தவறா ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் பண்ணதோட அமௌண்ட்டை திருப்பி கட்டுறது மட்டும் இல்லாம பெனால்ட்டியும் சேர்த்து கட்டணும். உங்களுக்கு அந்த நேரத்துல பணத்தை கட்ட முடியலன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் முதற்கொண்டு கூடும். இது நிறைய கான்சிக்வன்சஸ் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம தவிர நம்ம ஃபைல் பண்ண அதோட கான்சிக்வன்சஸ் நமக்கு இதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணியிருப்பீங்கல்ல, அதையும் தேடி எடுத்து அதுவும் நீங்க சரியா தான் ஃபைல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செய்து இந்த மாதிரியான ரீஃபண்டுக்காக தவறான ப்ராக்டிசஸ் பண்ணாதீங்க. பொதுவாக ரீஃபண்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சது போக சில விஷயங்களுக்கு உங்கள்கிட்ட கையில ப்ரூஃப் அந்த சமயத்துல இருந்திருக்காது. அதற்கு அடுத்து நீங்க கொண்டு வந்திருப்பீங்க. இப்ப ஸ்கூல் ஃபீஸ் அந்த சமயத்துல டாக்குமெண்ட் வைக்காம போனதுனால கம்பெனில கிளைம் பண்ணாம போயிருக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு அந்த ப்ரூஃப் கிடைச்சிருக்கலாம். இப்போ அந்த ப்ரூஃபை வச்சு நீங்க கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும், அதர் இன்சூரன்ஸஸா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து பெர்குஸ்டிக்ஸ் முதல்ல கால்குலேட் பண்ணாம இருக்கலாம், அதுக்கு அடுத்து கால்குலேட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி உங்க கம்பெனி சேலரி அப்டேட் பண்ணும்போது ஒரு அலவன்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அலவன்சஸ்க்கு டாக்ஸ் எக்ஸம்ப்டட் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த அலவன்சஸ் கணக்கு பண்ணாம விட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மொமெண்ட்ல மட்டும்தான் நம்ம ரீஃபண்ட் அப்படின்றத கிளைம் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு இடத்த வாங்குவீங்க, அந்த நேரத்துல TDS பிடிச்சிருப்பாங்க. அந்த TDS பிடிச்சதுக்கு ஒரு அமௌண்ட் அங்கே இருக்கும். ஆனா உங்களுக்கு அவ்வளவு போதிய வருமானம் இருக்காம இருந்திருக்கும். ஸோ அதனால அந்த பிடிக்கப்பட்ட TDS-ஐ நீங்க கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ரீஃபண்ட் கிளைம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ உங்களுடைய வரம்புக்கு உள்ள நீங்கள் கட்டின கூடுதல் வரிக சரியான தரவுகளோட நீங்க கிளைம் பண்றது தான் ரீஃபண்ட் கிளைமிங். ஸோ அதை நம்ம சரியா பண்ணணும். அதே போல இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் பண்ண ஆரம்பிச்சு இந்த ஃபைலிங் போய்கிட்டு இருக்க இந்த பீரியட்லயே தானே ரீஃபண்டுமே வர ஆரம்பிச்சு. ஸோ கவர்மெண்ட்டும் கொஞ்சம் வேகமாவே தானே ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நீங்க ஃபைலிங்ல டிலே பண்ணாதீங்க. சரியான தரவுகளோட நீங்க ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கான ரீஃபண்ட் சரியா உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல அதுல எந்த குவரிஸும் வராது. ஸோ அப்படியே குவரிஸ் வந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். அதற்காக எங்களுடைய இன்டாக்ஸ் சேவா நிறுவனம் சரியான தரவுகளோட ஃபைல் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எந்த குவரிஸும் வராது. உங்களுக்கு சரியான ரீஃபண்ட் அமௌண்ட் என்ன உண்டோ அது உங்களுக்கு கிளைம் பண்ணி தருவோம். இதுல ஏதாவது குவரி வந்திருந்தாலும் நாங்களே தானே அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அது எத்தனை வருஷத்துக்கு
பிறகு வரிசை வந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஏன்னா நாங்க வந்து சரியான வகையில தான் ஃபைல் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஃபைல் பண்ணணும்னா உடனே கீழே கொடுத்துருக்க கூகுள் ஃபார்ம்ல நீங்க உங்களுடைய அடிப்படை விவரங்களை கொடுத்தீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இங்க கொடுத்துருக்க கூப்பனை பயன்படுத்தி நீங்கள் அதுல வந்து தள்ளுபடி பெற முடியும். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்கம் டேக்ஸ் ரிலவெண்டான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா இன்டெக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது அதுல நீங்க ஏதாவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதற்கான விளக்கங்களை நாங்க தரோம்.